நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி லூக்கா 7வது அதிகாரம் வசனம் 9. லூக் சாப்டர் 7 verse 9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் யாரு குறித்து ஆச்சரியப்படுறாரு? இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். 100க்கு அதிபதியாகிய ஒருவர் தன்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்காரு, அவரை சொஸ்தப்படுத்தணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறாரு. அந்த 100க்கு அதிபதியை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஆச்சரியப்படுகிறாரு. இந்த 100க்கு அதிபதிங்கிறவங்க ரோம அரச சார்ந்தவங்க. அவங்க இஸ்ரவேலர்கள் அல்ல, அந்த யூத ஜனங்களுக்குள்ளார இருக்கிறவங்களும் அல்ல. இவங்களுக்கு ஆண்டவருடைய வேதமோ நியாயப்பிரமாணங்களோ இல்ல அவரை குறித்த எந்த விஷயமும் அதீதமா தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை. ஆனா தன்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல பார்த்தோம்னா, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த இடத்துல அவர் தெளிவா ஒன்று சொல்லியிருக்காரு, நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கும் நான் பாத்திரவான் இல்ல, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இஸ்ரவேலர்கள் ஆண்டவரால சொந்த சம்பத்தா எடுக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களுக்கே அந்த நாட்கள்ல பஞ்ச ஆகமங்கள் மோசேவால கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல கூட தன்னுடைய சொந்த சம்பத்தா இந்த ஜனங்களை எடுத்திருக்கேன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த மக்களுக்கு வேதத்தை பத்தி நல்லா தெரியும், பிரமாணங்களை அறிந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை நடத்தி இருக்கிறதும் அவங்களுக்கு மத்தியில செய்த அற்புத அடையாளங்களும் அவங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க, இதை பத்தி நல்லா உணர்ந்தவர்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ளார இருக்க வேண்டிய ஒரு விசுவாசத்தை காட்டிலும் ரோம அரசுல இருந்த ஒரு 100க்கு அதிபதிக்கு ஆண்டவருடைய வார்த்தை போதும் ஒருத்தரை சுகமாக்குறதுக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா எந்தப்படியான ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்திருக்கணும். அதனாலேயே இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த விசுவாசமானது அவருக்குள்ளார இருந்து பிரதிபலிச்சிருக்கு. அன்றைக்கு அந்த இஸ்ரவேலுக்குள்ளார மாத்திரம் இல்ல, இந்த நாட்கள்ல நம்மள ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனமா முன்குறித்த இஸ்ரவேலரா எடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல நாம பிரதிபலிக்கிற விசுவாசத்தை காட்டிலும் ஆண்டவரை புதிதாக அறிந்து கொண்ட பிள்ளைகள், ரட்சிப்புக்குள்ள முழுமையாக வராத பிள்ளைகள், அவரை பத்தி கொண்டிருக்கிற விசுவாசம் அதீதமா இருக்கும். ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை குறிச்சு ஆச்சரியப்படுகிற விதமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்துல ஏன் காணப்படல? நாம ஏன் ஆண்டவரை அறிந்தும் அவருடைய வல்லமை அறிந்தும் அவர் எப்படிப்பட்டவங்கிறது தெரிந்தும் சில நேரங்கள்ல நம்முடைய விசுவாசத்துல பின்தங்கி நிற்கிறோம்? ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை நாமளே நிதானிச்சு பார்க்கறது இல்ல, பரீட்சை பார்க்கறது இல்ல. நம்மளுக்கு 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். அப்போ நம்மளை நாமளே பரீட்சித்து பார்க்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சில நேரங்கள்ல இந்த விசுவாசத்துல பின்தங்கி போறது நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி இந்த உலக வாழ்க்கைக்கு ஒத்து போய் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுனாலேயே. இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம இந்த நாட்கள்ல என்ன பண்ணணும்? நம்மளுடைய விசுவாசமும் ஆண்டவருடைய கண்கள்ல பிரியமா இருக்கணும். அதற்கு நாமளே நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கணும், சோதித்து அறியணும். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரா? அவர் நமக்குள்ள உருவாகிறாரா? யோவான் சான்சபடி நான் சிறுகவும் நீர் பெருகும்னு அவர் நமக்குள்ள பெருகிட்டு இருக்காரா அப்படிங்கறத நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டாமா? அதை நம்ம பண்ணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு. நமக்கும் அவருடைய வேதம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பிரமாணங்களை அறிந்திருக்கோம், அவருடைய கட்டளைகளை அறிந்திருக்கோம், அவருடைய அன்பை உணர்ந்திருக்கோம், ருசி பார்த்திருக்கோம். அப்ப நமக்குள்ளார எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பிரதிபலிக்கணும் அதை உணர்ந்து கொள்ளவே நமக்கு இந்தப்படியான வார்த்தைகள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா, 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்த்து இஸ்ரவேலருக்குள்ளும் நீங்க இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டீங்களே ராஜா. அப்பா, இந்த நாள்ல நாங்க நீர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளாய் உம்முடைய சொந்த சம்பத்தா எடுத்தவர்களா இருக்கோம் தகப்பனே. எங்களுக்குள்ள காணப்படுகிற விசுவாசம் எப்படியா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே சோதித்து பார்க்கவும், அப்பா, பரீட்சித்து அறிந்து கொள்ளவும் நீங்க எங்களுக்குள்ள இருக்கீங்களாங்கிறத நாங்க இப்படி பரீட்சையில நின்று அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்குள்ள பெருக வேணும் தகப்பனே. அப்பா, உம்மை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் இருந்து அப்பா உம்முடைய கண்கள்ல தயவு பெற்றவர்களாய் அப்பா உமதண்டையில சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கணும் தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.